இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நில அபகரிப்புகளை கண்டுபிடித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள திமுக வக்கீல்கள் அணி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திமுக வழக்கறிஞர் அணி கூட்டம் சனிக்கிழமையன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. திமுக சட்டத்துறை செயலாளர் RS தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதியும் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் திமுகவினர் மீது போடப்படும் வழக்குகளை எப்படி கையாள்வது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நில அபகரிப்புகளை கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் தெளிவாக்குவதோடு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது. 2001 2006 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் யார் யார் நில அபகரிப்பு செய்தார்கள் என்கின்ற புகார்கள் திமுக தலைமைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு O. பன்னீர்செல்வத்தின் மீது, தம்பிதுரை மீது, K. செங்கோட்டையன் மீது, இந்த அமைச்சரவையில் இருக்கிற பாதி பேர் மீது புகார்கள் வந்து இருக்கின்றன. அந்த புகார்களை எல்லாம் நாங்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறோம். அதை மக்கள் மன்றத்தில் முதலில் வைத்துவிட்டு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கிறோம். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள உயர்கல்வி ஆராய்ச்சி சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பது உட்பட 3 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன.